அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ 2025 இப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னால வந்து லாஸ்ட் டைம் வந்து 2024ல எவ்வளோ சீட் வந்து வேக்கன்சி இருந்துச்சு, ஒவ்வொரு பர்ட்டிகுலர் காலேஜ்லயும் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இதில இருக்குது. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து 2024ல வந்து ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு. இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங்கில முதல்ல ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, இன்னொரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதோட பர்டிகுலராக எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த என்டையர் லிஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக பார்க்க டைம் இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோலில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்கில் நம்ம வந்து நிறைய வந்து வீடியோஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.